श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. நேத்தி பல சரீரங்கள் ஒரு ஜீவன் அப்படி ஒரு வாதம் வந்தது. அந்த அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணிட்டார். இன்னைக்கு எப்படின்னாக்கா ஒரே சரீரம் ஒரே ஆத்மா அப்படிப்பட்ட வாதத்தை கண்டனம் பண்ண போற. இதுவும் அத்வைத மதம். இத கொச்சமங்கலம் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா பிரதான வேதாந்தி அப்படின்னு சாதிக்கிறார். முக்கிய வேதாந்திகள் இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறாவா. ஏன்னா முக்கிய வேதாந்தி பட்சம் இது அப்படின்னு அங்க சாதிக்கிறார். இப்போ அவளுடைய பட்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம நித்தியப்படி சொப்பனங்களை காண்றோம். நாம இருக்கிறது நம்மாத்துல படுத்துட்டு இருக்கோம். நம்மாத்துல படுத்துட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு பலவிதமான சொப்பனங்கள் வருது. அதுல தெரிஞ்சவா தெரியாதவா எப்படியோ వ్యక్తిகள் எல்லாம் வர, எவ்வளவோ மனுஷியால் வர. இப்ப இந்த மாதிரி மனுஷியால் எல்லாம் வந்தாக்கா இதுக்கெல்லாம் மூலம் என்ன? நம்ம சித்தாந்தத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம், எல்லாம் எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான், அது ஆச்சரியகரமான சிருஷ்டி, அவளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனா இவாளுடைய இதுல அத்வைதிகள்ல அத மாதிரி எடுத்துக்கல. ஏன்னா அது அனைத்துமே பொய்ன்னு தான் அவ சொல்றான். அதனால ஒரே சொப்னம், அந்த சொப்னத்துல எத்தனையோ ஜீவராசிகள் வரா, எத்தனையோ ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகளுக்குன்னா எது மூலம்? ஏன்னா சுவாமி என்ன பண்றாருன்னா எம்பெருமான சூத்திரகாரம் சொல்லிட்டார், சந்தியே சிருஷ்டி ராகதி அப்படின்னு சாதிச்சிருக்காரு. மாயாமாத்திரூபத்வாதனா சூத்திரம் அங்க. அந்த சூத்திரத்தினால என்ன சாதிச்சாருன்னா எம்பெருமான் அவாவாளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக சிருஷ்டிக்கிறான், அவாவா மட்டும் அனுபவிக்கிற மாதிரி ஆச்சரியகரமான சிருஷ்டி அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் எது? உபாதான காரணம். ஒரு கடம் சொன்னாக்க அந்த கடத்துக்கு மண்ணு மூலப்பொருளாக மூல காரணமாக உபாதான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த சொப்பனத்துல எத்தனையோ வரதோ இல்லையோ, எவ்வளவோ புருஷா வரா. ஏன்னா இப்போ நான் திருப்பதியில இருக்கேன், எனக்கு கனவு காஞ்சிபுரம் போற மாதிரி, ஸ்ரீரங்கம் போற மாதிரி, வேற எங்கேயோ ஊருக்கு போற மாதிரி கனவு வருது. இந்த மாதிரி எங்கேயோ நான் போனேன்னாக்கா அப்போ உடம்பு இங்கதானே இருக்கு. ஆனா நான் ஸ்ரீரங்கம் எப்படி போனேன்? எப்படி நான் காஞ்சிபுரம் போனேன்? உடம்பு இந்த ஊர்ல தான் இருக்கு. ஆனால் அந்த உடம்பு அங்க இருக்கு, ஸ்ரீரங்கத்திலேயோ எங்கேயோ என் உடம்பு போற மாதிரி கனவு காணும். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி கனவு கண்டு இருக்கோம். அப்போ இதுக்கு சரீரம் இங்க இருக்கிறதுனால அங்க வெளியூர் போற கனவுல வெளியூர் போற மாதிரி பாக்குறவே, அது மாதிரி எத்தனையோ ஜீவன்களை பார்க்கணும், புருஷால பார்க்கணும், வஸ்துக்களை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எது மூல காரணம் அப்படின்னு கேட்டாக்கா இவன் விஞ்ஞான ஸ்வரூபமா இருக்கான். அதனால இவனுக்கு விஞ்ஞானம் தான் அங்க மூல காரணமா இருக்கு. விஞ்ஞானம் தான், ஞானம் தான் மூல காரணமா இருக்கு, உபாதான காரணமா இருக்கு. இதுல பாகவதத்துல வரும், மார்க்கண்டேயர் அவருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. என்னன்னாக்கா அவர் பெரிய தத்துவஞானி. அப்படிப்பட்ட தத்துவஞானிக்கு எல்லாம் அறிந்தவர், முக்தரா இருக்காமல் எனக்கு சூரியர்கள் மாதிரி அவர். ஆனா அவருக்கு என்ன வந்துருச்சு, பகவானுடைய மாயையை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்க,
தபஸ் பண்ணிட்டு இருக்க, பெருமாளுங்க வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னமோ எனக்கு எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு உன்னால, ஆனா எனக்கு உன்னுடைய மாயையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மாயை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காமிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு உடனே எங்க பாரு பெருமாள் மறைஞ்சுட்டார். உடனே எக்கச்சக்கமா பிரளயம், ஜலம் ஜலமயமா இருக்குது. அந்த ஜலத்துல அழகான ஒரு ஆலை இலை, அந்த ஆறு நிலைமே பழவத்திரசாயி அற்புதமான குழந்தை பழகா இருக்கு. அது வாயை திறந்தது. அந்த வாயை உள்ள இவரும் போயிட்டு உள்ளுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கிறேன். அண்ட சராச்சரங்கள் அனைத்தையும் பார்க்கிறேன். இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரைச்ச இவர் எந்த இடத்துல இருந்து கேட்ட பதரிகாசிரமம், அந்த பதரிகாசிரமத்துல இவர் உட்காந்துருக்க, அதையும் பார்க்கல. அங்க பெருமாள்கிட்ட பேசிட்டு இருக்க, அதையும் பார்க்கிறார். க்ஷணத்துல அந்த மாயை இருந்து போயிடுச்சு. அவ்வளவுதான், திருப்பி அங்கேயே இருக்க, அவ்வளவுதான் பெஞ்சு போயிடுச்சு. இது ஆச்சரியமானதா இருக்கு. என்ன ஆச்சரியமானது பெருமாளுடைய மாயை. இப்பவே இந்த மாயை பெருமாளுடைய திருவுதனம் அதுக்குள்ள இத்தனை எப்படி வந்தது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு எம்பெருமானுடைய மாயை அப்படின்னு சொல்லணும். மாயை அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். மாயாவகனம் ஞானம் அப்படின்னு விபாஷகமே இத நிகழ்த்தோட அகராதின இத மாதிரி சொல்லிருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன். இதெல்லாம் எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுகிறது, மாயையா ஆச்சரியமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சொப்ன விஷயத்துல எத்தனை வஸ்துக்களை பார்க்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஞானத்தினுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்ப இத மாதிரி இருக்கிறதுனால இப்போ இத்தனை லோகத்துல சொப்ன பதார்த்தங்கள்ல எப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பார்த்தாக்கா அதுல நான் உண்மையா, அத்தனை எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேனே அவள்லாம் உண்மையா இருக்காள? எதுவுமே உண்மை இல்லையே. ஏன்னா நமக்கும் ஒரு சித்தாந்தம் உண்டு, நாமும் அனுபவிக்கிறோம், நம்மளுடைய புண்ணியபாவத்துக்கு அனுகுணமாக அனுபவிக்கிறோம். அதன் பிறகு என்ன ஆகுது, அந்த வஸ்துக்கள்லாம் போயிடுது. எழுந்து உட்காண்டோம்னாக்க யாரா பார்த்தோமோ கனவுல அவ யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். இந்த மாதிரி நாம அனுபவிக்கிறோம். அதனால எல்லாமே பொய், எல்லாமே பொய். இது சோப்பன பதார்த்தங்கள். கனவுல காணக்கூடிய அனைத்து பதார்த்தங்களும் பொய்யாகவே இருக்கு, எதுவுமே உண்மையாகவே இல்லை. உண்மையாகவே இல்லாததுனால எது நிரந்தரம் சொல்ல முடியும்? அந்த மாதிரிதான் சம்சார பந்தமும் இருக்கு. சம்சார பந்தமும் அது மாதிரியே நமக்கு இருக்கு, எதுவுமே உண்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் பல ஜீவராசிகள், பல உடம்புகள். அந்த பல உடம்புகளும் பொய், பல ஜீவராசிகளும் பொய், உண்மையானது எதுவுமே இல்லை. இதுல ஒரே ஒரு ஆத்மா இருக்கான். அந்த ஆத்மாதான் பிரம்மன் சொல்றது. அது அவித்யினால கவரப்பட்டதாக இருக்கிறது. அதனால அவித்யினால கவரப்பட்ட அந்த பிரம்மன் தான் ஒரே ஒரு ஜீவன். அந்த ஒரு ஜீவன் தான் பல ஜீவன் மாதிரி நமக்கு தெரிகிறது. உண்மையிலேயே பல ஜீவன்கள் இல்லை. அதே மாதிரிதான் பல உடம்பும் கிடையவே கிடையாது. இங்க பல உடம்பும் கிடையாது, அதனால பல ஆத்மாக்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, ஒரே சரீரம் தான். ஆனால் எந்த சரீரம் உண்மை, எந்த ஆத்மா உண்மை? சில ஜீவாத்மாக்களை பார்க்கிறோம், அதுல யார் உண்மையான பிரம்மம் ஜீவன் அப்படின்றது யாருமே இல்லை. அதனால இதெல்லாம் எப்படின்னாக்க சொப்னம் மாதிரிதான். சொப்னத்துல எத்தனையோ உடம்பு பார்த்தா கூட அவை எல்லாம் அழிஞ்சு போயிடுறது இல்லையா?
அத மாதிரி நமக்கு போயிடும், எதுவுமே கிடையாது. அத மாதிரி இந்த அர்த்தம் வச்சுக்கணும். அப்படிதான் இருக்கு. ஆக இந்த பிரபஞ்சம் அப்படின்றதே எல்லாம் கல்பிதம் தான், அவித்யினால கல்பிதம். உண்மையிலேயே எதுவும் இல்லை, இல்லாத ஒண்ணு சுவாபன பதார்த்தங்கள் மாதிரி கல்பிக்கப்படுகின்றது. அதுதான் இத்தனை உடம்புகள், இத்தனை ஆத்மாக்கள் அப்படின்னு லோகத்துல ஒரு பிரதீதி வருது, ஞானம் வருது. உண்மையிலே எதுவும் கிடையாது. அதனால இப்ப என்ன எடுத்து, ஆத்மான்றது ஒண்ணுதான். ஆனா லோக விவகாரம் அனுவர்த்திச்சுட்டே இருக்கு. நேற்றைய கூட சொன்னோம், ஒரு அத்வைதி கிட்ட அடியேன் கேட்டேன், இந்த மாதிரி எந்த ஜீவனுக்கு இது மோட்சம் கிடைக்கும் யார் சொல்ல முடியும் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த லோகத்துல நம்ம நிச்சயப்படி பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயப்படி பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா சுகதுக்காதிகளுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். லோக விவகாரம் ஜீவன் முக்தன் சொல்லிக்கிறவா கூட சாப்பிடுறாளே இல்லையா, தூங்குறாளே, அவளுக்கு பசி தெரியக்கூடாது, தூக்கம் தெரியக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது ஜீவன் முக்தாளுக்கு. அது மாதிரி இருந்து போக வேண்டியது தானே. ஆனா இருக்க முடியல, ஏன்னா லோக விவகாரங்கள் அதுல அந்த இதுல அவ எல்லாரும் கட்டுப்பட்டுதான் இருக்கா. எல்லாருக்கும் பசிக்கிறது, எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் உடம்புல களைப்பாறணும், இத மாதிரி இருக்கே. ஆகையினால இந்த லோக விவகாரங்கள் அந்த காலத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன், என் குழந்தை பாக்குறது, என் பேரன் பாக்குறது, பேத்தி பாக்குறது, எங்கப்பா பார்த்து, எங்க தாத்தா பார்த்து, இப்படி காலாகாலமா அனாதியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, பார்க்க போற. அதனால மோக்ஷன்றது யாருமே அடைஞ்சவா இல்லை, மோக்ஷன்றது யாருமே அடைஞ்சவா இல்லை, அடைய போறதும் இல்லை, அடைந்தவாளும் கிடையாது, அடைய போறவாளும் கிடையாது. என்ன பண்ணா அங்க ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிற ஒரு ஜீவன் கூட மோட்சத்தை அடையலை அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். அதுக்கு கொத்தியமன சுவாமி சுகபிரம்ம மகர்ஷி இருந்த அவரும் மோட்சத்தை அடையலை, சங்கராச்சாரியும் மோட்சத்தை அடையலை, அவருக்கு பின்பற்றி வந்தவாலும் மோட்சத்தை அடையலை அப்படின்னு அந்த சங்கராச்சாரியும் சேர்த்து விட்டுட்டார் சுவாமி. ஏன்னா அவ சித்தாந்தம் தான், யாருமே மோட்சத்தை அடையலை. அதனால மோட்சம்ன்றதே யாருக்கும் கிடைக்கல. காரணம் என்ன, ஒரு ஜீவன் தான் இருக்கு, அந்த ஜீவனும் பிரம்மன் தான், அதுக்கு அவித்ய கல்பிதமா இருக்கு. அதே மாதிரி ஞானமானது எல்லாருக்குமே வரலையே, அதனால சரீரமும் ஒன்னேதான் இருக்கு. வெளில பார்த்தாக்கா பல சரீரங்கள் மாறி. அதனால இங்க எந்த ஜீவனும் மோட்சத்தை அடைந்ததும் இல்லை, அடைய போவதும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிரம்மந்தான் ஒரு ஜீவனா இருக்குது. இங்க எந்த ஜீவன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் எம்பெருமானா ஸ்ரீபாஷ்யத்திலே சாதிச்சிருக்க. இதெல்லாம் எந்த ஜீவனுக்கு இத மாதிரி பிரம்மமா இருக்குது, எந்த ஜீவனாக பிரம்மம் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி எந்த உடம்புல அந்த ஜீவன் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. தெரியாததுனால யாருக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும்ன்றதும் தெரியாது, எப்ப மோட்சம் கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. அதனால இதுவரையும் மோட்சம் அடையல, இதுக்கப்புறமும் மோட்சம் அடைய போறது இல்லை. எப்போ அந்த ஒரு பிரம்மம் அஞ்ஞானத்தினால கவரப்பட்ட மயக்கப்பட்ட பிரம்மமானது மோட்சத்தை அடைகிறதோ அப்பதான் இந்த பிரபஞ்ச விளையம், பிரபஞ்ச பிரளயம் இல்லாதவனா கிடையாது. அது பாட்டுக்கு லோக விவகாரம், பொய்யான லோகம், பொய்யான ஆத்மாக்கள், பொய்யான உடம்புகள், பொய்யான சுகதுக்க விவகாரங்கள், இதெல்லாம் அனுபவிச்சு சென்றே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். அதனால யாரு எப்போ இது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, இப்ப எல்லாமே அப்படின்னு தான் சொல்ற நீ, அப்ப எனக்கு எதுக்கு வாசிக்கிறான்? இதெல்லாம் வேண்டாமே, வேதாந்தமானா ஒண்ணும் வேணும், அதான் தெரியுது. எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேன். எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாக்கா
அப்ப இவன் வாசிக்கவே வேண்டாமே. இனி எல்லாம் பொய்யானவன் எப்படி வாசிக்க முடியும்? பொய்யானவனுக்கு வர்ற ஞானத்தினால என்ன பிரயோஜனம்? பொய்யானவன் சொல்ற ஞானத்தினால பொய்யான ஜீவனுக்கு எப்படி உபதேசம் சித்திக்கும்? என்ன பிரயோஜனம் வரும்? அதனால இது தேவையே இல்லையே, வாசிக்கவே வேண்டாம். என்ன அதுவும் தவறு. ஏன்னா இப்ப எந்த ஜீவனாக பிரம்ம இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நானாவும் இருக்கலாம், நூற்றாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாமே. எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றதுனால இதுதான் ஜீவன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால இந்த இடத்துல இத மாதிரி கேட்கவே முடியாது கேள்விய. அதனால எல்லாரும் வாசிச்சுதான் ஆகும். எந்த புத்திரம் எந்த பங்கு தெரியாது. அதனால எந்த ஜீவன்ல இந்த பொய்யான ஜீவன்கள்ல பிரம்ம இருக்குன்னு தெரியாது. தெரியாததுனால எல்லாரும் வாசிச்சுதான் ஆகும். அப்படி வாசிச்சுன்றதுதான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஏதோ ஒரு உடம்புல பிரம்ம இருக்கும், உண்மையான உடம்புல அந்த பிரம்மம் தான் இருக்கும். அது மோட்சத்தை சொல்லணும். அப்படின்னு இத மாதிரி இதுக்கு எப்படி சொல்றாங்க, இந்த பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிராதிபாசிகம்னா கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு சொல்றது, கயிறை பார்த்துட்டு பாம்பு சொல்றது, இந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு பிராதிபாசிகம் அப்படின்ற. அத்தியாசம், பிராதிபாசிகம், வியாபாரிகம் அதெல்லாம் சொல்றாங்க. அதாவது நானும் உண்மையறிகிறேன், நீங்களும் உண்மையறிங்க, எல்லாரும் உண்மையறிகிறோம், சுகத்துக்கெல்லாம் உண்மையா இருக்க மாதிரி இருக்கு. இத வியாபாரிக்கம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் மாதிரி மாதிரி தெரியறத அத பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவித்தையானது ஒரே சரீரத்தை உடையது. எல்லா சரீரத்திலையும் கிடையாது, ஒரு சரீரமா தான் பரிணமிக்கிறது. சரீரங்கள் பிராதிபாசிகங்கள். உண்மையான ஒரு சரீரம், உண்மையான ஒரு சரீரத்துல மீதி சரீரங்கள் பிராதிபாசிகங்கள். அதனாலதான் நம்ம சொல்றோம், சுகர் முக்தி அடைந்தார், வாமதேவர் முக்தி அடைந்தார் அப்படின்னா இருக்கு. உபநிஷத்தெல்லாம் சொல்றது வாமதேவர் மோட்சத்தை அடைந்தார்னா இருக்கு, பாஷிகாரோதான் இருக்கிறார். அப்போ அந்த வாமதேவர் முக்தி அடைந்தா அதெல்லாம் வெறும் இதுதான். உண்மையிலேயே அவ மோட்சத்தான் எதுவும் அடையவே இல்லை, அவெல்லாம் கிடையாது. அதனால அவ இன்னொரு அது சொல்றாரு, இப்போ ஒரே ஜீவன் தான் உண்மையா இருக்கு. இப்போ ஒருத்தர் மோட்சத்தை அடைஞ்சிட்டாருனாக்கா அவ்வளவுதான், மீதி எல்லாம் பிரளயம் போயிடணும், யாருமே இருக்கக்கூடாது லோகத்தை. ஆனா எல்லாம் பார்த்து தான் இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் இருக்கு, சுகத்தை அனுபவிக்கிறது, நாமளும் அனுபவிக்கிறோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கவே. அதனால இது ஒத்த முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் முக்தி அடையணும். ஆனா அப்படி இல்லை லோகத்துல. அதனால இது திருஷ்டார்த்தா புத்தின்றான். மோட்சம் உண்டு, ஆனா எப்போன்னு தெரியாது. ஏன் அது தெரியாதுன்னாக்கா லோகத்திற்கா இருந்தான் சரீரம் தான் தெரியுது. மொத்த மோட்சம் கிடைச்சிட கூட எல்லா மோட்சம் கிடைச்சிடணும், ஆனா கிடைக்கல. அதனால கிடைக்காததுனால நேரம் பார்க்கணும். அந்த அர்த்தாவத்தினால இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால எப்ப மோட்சம்ன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால இந்த மாதிரி ஏக ஜீவ சரீரவாதம் அப்படின்றது ஒரு உடம்பு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால ஆட்சேபிச்சு பதில் சொல்றார். அப்புறம் கூட வரப்போறது அடுத்த ஸ்லோகம் கூட அதெல்லாம் இதற்கு பதில் சொல்ற. இந்த மாதிரி நீங்க சொல்றது தவறு. இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே சொப்னத்தை மாதிரி இருக்கா, எல்லாருமே வேதாந்த வாசிக்கலாம். ஏன் வாசிக்கணும்னாக்கா இது சொந்தமும் இல்லை, சொந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை அப்படின்னா அவ சொல்றாளே அப்படின்னா கேள்வி கேட்டாக்கா
அதுக்கு பதில் சொல்ற. இது தவறான வாக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஏதாவது சம்பந்தம் சொல்லு. ஒரு சரீரம் தான் இருக்கு, ஒரு ஆத்மா தான் இருக்கு, மீதி சக்திகள் மீதி ஆத்மாக்கள்லாம் பிராதிபாதிகங்கள், அதாவது தவறா கிரகிகள் அப்படின்றது எங்கேயாவது சொல்லுது? எங்கேயாவது இருக்குதா? அது இந்த மாதிரி கற்பிக்கப்பட்டதாக சொல்லி எங்கேயாவது சொல்றதா? சிவபிரகாசிலையும் வேதாந்தங்கிற வியாக்கியானத்திலையும் சுந்தரமான சொல்லி அனுகிரகிக்கிற ஸ்ருதி ஐக்ஷதாம், அந்த பரதேவதையானது ஐக்ஷத்தை சங்கல்பித்தது அப்படின்னா இருக்கு. நீயோ விவர்த்தவாதம் சொல்ற. விவர்த்தவாதம்னாக்க ஒண்ணு இன்னொன்னா தெரியுது, அஜ்ஞான கல்பித்தமா சொல்றது. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா நீ சொல்லு. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அஜ்ஞான கல்பிதம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா சொல்லு. அது மாதிரி எதுவுமே இல்லையே. அஜ்ஞான கல்பிதம்னு சொன்னேன்னாக்கா நாங்க வச்சுக்கோ. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. வியவர்த்ததைன்னு இருக்கா? சூத்திரம் அப்படிங்கிற ஸ்ருதியில ஐக்ஷதை தான் இருக்குது. சோ காமயத்தை அகாமயத்தை அப்படின்னு இருக்கு. அதனால அகாமயதான் ஆசைப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் சொல்லி இருக்க தவிர்த்து வியவர்த்ததைன்னு இல்லையே. நீ வியவர்த்ததை நாங்க அதான் நீ இப்ப சொப்ன பதார்த்தங்களை சொன்னேன். எங்கேயாவது சொப்ன பதார்த்தங்கள் மாதிரி எல்லாம் போய் அல்லது கிழிஞ்சல பார்த்துட்டு வெள்ளி தெரிஞ்சுக்கிற மாதிரி, கைத்தை பார்த்துட்டு பாம்பு தெரிஞ்சுக்கிற மாதிரி இவைகள்லாம் போய் பிராதிபாதி அப்படின்னு ஏதாவது பிரமாணத்தை காமி, ஸ்ருதியை காமி, அல்லது ஸ்மிருதியை காமி. எங்கேயும் அது மாதிரி இல்லையே. அதனால இல்லாத விடயத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? அதனால இது எல்லா பிரமாணங்களுக்கும் விரோதமானது. அதனால ஒரே ஒரு ஜீவன் தான் தவறான வாதம். அதனாலேயே ஒரே ஒரு சரீரம் தான் வாதம். சரி, இப்போ நீங்க நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு சரீரம் தான் இருக்கு, வேற ஆத்மாவும் கிடையாது, வேற சரீரமும் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற வாதம் பண்ற, எப்படியா மீதி சரீரங்கள்லாம் பொய்யானவை பிராதிபாதிகங்கள் அப்படின்னு சொல்றியோ, அந்த மாதிரியே இந்த சரீரம் அப்படிதான். ஏன்னா அனுமானம் பண்றோம், அந்த சரீரங்கள்லாம் எப்படி பிராதிபாதிகங்கள் அப்படின்னு சொல்றியோ அந்த மாதிரி இந்த சரீரம் அப்படிதான். ஏன்னா என்ன இருக்குன்னு சொல்லு. நீ தான் சொல்லிட்ட எந்த சரீரம் உண்மையே எந்த ஆத்மா உண்மையான அப்படின்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ற. அதனால இப்போ அந்த சரீரங்கள்லாம் போய் இவன் நான் என்ன நினைக்கிறோம், நான் தான் உண்மையான ஆத்மா, உடம்பு தான் உண்மையான உடம்பு அப்படின்னு நான் நினைக்கணும். எல்லாருமே ஹீரோவா தான் இருக்காங்க தவிர்த்து யாருமே எடுபடியா இருக்க மாட்டாளே. எல்லாரும் உண்மையா தானே நினைச்சுக்கா தன்னை. ஏன்னா நான் சொல்லுவேன், எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்குமே கிடையாது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இன்னொருத்தர் நீங்க என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்திதான் எல்லாம் போவாரே தவிர்த்து யாருமே இன்னொருத்தரை முன்னிலைப்படுத்துறது இல்லையே. எல்லாரும் தன்னைதான் உண்மையா நினைப்பா. இப்போ மீதி எல்லா சரீரமும் பொய், மீதி எல்லா ஆத்மாக்களும் பொய், நான் மட்டும்தான் மெய், என் உடம்பு மட்டும்தான் மெய் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன வரும்? அப்ப இந்த உடம்பு அப்படிதான், அந்த உடம்பு எப்படி பொய்யானதோ அந்த மாதிரி இந்த உடம்பும் பொய்யானது, இதுவும் கற்பிதம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? வேற்றுமை ஏதாவது வேறுபாடு பேதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசம் இருந்ததுன்னாக்க நீங்க சொல்றது நாங்க ஒத்துட்டுறோம். எல்லாம் வித்தியாசம் இருக்குது, பரஸ்பரம் வித்தியாசம் இருக்கு. இந்த உடம்புக்கும் பல மீதி உடம்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு.
இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீ காமிக்கிறோம். காமிச்சேன்னாக்கா அப்போ என் உடம்புதான் உண்மை, நான் தான் உண்மை, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அல்லது நீ தான் உண்மை, நான் பொய் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அத மாதிரி இல்லையே. அதனால நீ அந்த சரீரத்தெல்லாம் ஜீவன்றது இல்ல அப்படின்னு சொன்ன. இல்ல இல்ல, ஜீவத்துவம் கல்பிதம். ஆத்மா இருக்குது ஒரு உடம்புல, இந்த உடம்புல ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவில ஜீவத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் அது உண்டு கல்பிதமா இருக்குது. மொத்த உடம்புல சரீரத்துல ஆத்மாவே இல்லை, ஜீவத்துவம் இல்லை. அதான் வேற்றுமை. என் உடம்புல நான் இருக்கேன், அதுல ஜீவத்துவம் கல்பிதமா இருக்கு. அதாவது பிரம்மம், நானே பிரம்மம், அகமேவ பரம் பிரம்ம மஷ்யமேவ நமோ நமஹ அப்படின்னுவா அத்வைதியோ. நானே பரம் பிரம்மம், எனக்கு நானே நமஸ்கரிச்சுக்கிறேன் அப்படின்னுவா. அது மாதிரி இப்ப நானே பிரம்மம், என்கிட்ட ஜீவத்துவம் ஜீவ தர்மமானது கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மீதி உடம்புலாம் அது மாதிரி கிடையாது, மீதி ஆத்மாக்கள்ல அது மாதிரி இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்றா? இந்த பிரம கொல்லியோ, பிரமைக்கு அதிஷ்டானம் உண்டாயி இல்லையா? பிராந்தி. அதாவது உதாரணம் சொன்னா புரியும். ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு, அது மாதிரி கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இப்போ கிளிஞ்சல் இருக்கே அதுதான் அதிஷ்டானம், அதிஷ்டானமா இருக்க ஆதாரமா இருக்குன்னு அர்த்தம். அதுல கிளிஞ்சலை பார்த்து அந்த கிளிஞ்சல் ஆதாரமா இருக்கு, அதை பார்த்துட்டு இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னு உனக்கு ஞானம் இருக்கு. அதனால இவனுக்கு ஒரு அதிஷ்டானத்தை பார்த்துதான் இவனுக்கு பாம்பு இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இது லோக அனுபவமா இருக்கு. அதனால அதிஷ்டானம் இல்லாம வராது. அதே பௌத்தம் சொன்னாக்க நிரதிஷ்டான பிரம்மன்றாங்க. ஆதாரமே இல்லாம பிரம்மம் வந்துடுச்சு. எந்த வஸ்துவுமே கிடையாது, சர்வசூன்யவாதி. லோகத்துல வஸ்துங்கிறதே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எதுவுமே இல்லை. அதுல போய் எப்படி வந்ததுன்னாக்கா அதுதான் பிரமையினுடைய ஆச்சரியமான சக்தி, அஜ்ஞானத்தினுடைய ஆச்சரியமான சக்தி, அது தெரியுது. அதனால அதிஷ்டானம் இல்லாமலே ஆதாரம் இல்லாமலே பிரம வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அத்வைதிகள் என்ன பண்ணாக்க நிரதிஷ்டான பிரமன்றதே வராது, அதிஷ்டானம் இல்லாமல் பிரம்மன்றதே வராது, பிரம்மன்றதே வராது. ஏன்னா லோகத்துல நம்ம பாக்குறது நீங்க தான் உதாரணம் சொல்லியிருக்கீங்க. கயத்தை பார்த்துட்டு பாம்பு, கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி, இதெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் அதிஷ்டானம் ஒண்ணு இருக்குது. அது இருந்தாதான் அதுக்கு பேர்ல ஒரு பிராந்தி அஜ்ஞானம் வருது. அதனால அதிஷ்டானம் இல்லாம பிரம்ம வராது. இப்போ ஆத்மா இந்த உடம்புல, இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. இப்ப இது உண்மை அப்படின்னு நீ சொல்லிட்ட. எந்த உடம்புல எந்த ஆத்மா இருக்கோ அது ஒன்றுதான் உண்மை. எல்லா உடம்பும் உண்மை இல்லை, எல்லா ஆத்மாக்களும் உண்மை இல்லை. இப்ப எப்படி வந்தது அப்படின்னாக்கா உண்மையே இல்லையே. இல்லாத ஒரு வஸ்துவில எப்படி இதம் சரீரம் அஸ்மின் சரீரே ஆத்மா அப்படின்லாம் எப்படி வந்தது? இது உடம்பு, இந்த உடம்புல ஆத்மா இருக்கு அப்படின்னு எப்படி ஞானம் வந்தது? ஏன்னா நிரதிஷ்டான பிரமம் வராதே லோகத்துல. ஆனா வந்துருச்சு, வந்திருக்கு. நீ தான் சொல்ற எல்லா உடம்பும் பொய்யான இல்லாத ஒண்ணுல ஒண்ணு இருக்கிறதா தோன்றது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு அதிஷ்டானம் எதுன்னு சொல்லு. அது நீ ஒத்துக்கலையே, நீ ஒத்துக்கவே இல்லை. அதனால இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல ஆத்மா இருக்குன்னு சொல்ற. ஒரு உடம்புலதான் இருக்கு, ஒரு ஆத்மா தான் இருக்குன்ற. மீதி உடம்புலாம் உடம்புன்னு ஒரு ஞானம் வருது, அது மாதிரி ஆத்மான்னு ஞானம் வருது.
ஆனா அது உண்மையா இல்லை அப்படின்னு நீ சொல்ற. இப்ப அதுக்கு என்ன இது? ஏன்னா நீ நிர்திஷ்டானன்றையே, நிர்திஷ்டானமான விஷயத்துல அதிஷ்டானமே இல்லாம இது வரவே வராது லோகத்துல. ஒரு ஆதாரம் இருந்தா தான் அந்த ஆதாரத்து பேர்ல வரணும். சாஸ்திரகார அழகா விசாரம் பண்ணிருக்கா. இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னான். இதம் அப்படின்னாக்கா நான் நேர பாக்குற வஸ்து இது அப்படின்னு தெரியுது. இதுன்றது நான் நேர பாக்குறது. ரஜதம் அப்படின்றது மாத்திரம் வெள்ளி இல்லாத ஒண்ணு. விசேஷம் விசேஷம் அப்படிங்கிறது இதம் அப்படின்றது. அதே ரஜதம்ங்கிறது விசேஷணமா இருக்கு. விசேஷணம் மாதிரி போயிடுது. விசேஷம் பிரத்யட்சமா கிரகிக்கப்படுறது. அதனால இதம்ங்கிற விஷயத்துலதான் ரஜதம்னு ஒரு ஏறிடப்பட்டது வந்திருக்கு. கேட்டு சொல்றோம். இல்லாத ஒண்ணத்தை அத்தியாசம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் நீ சொல்லணும். இப்போ அப்ப அது எது அது? அதனால நீ அதை ஒத்துக்காததுனால முதல்ல அதிஷ்டானமா ஆத்மாவை சொல்லு. அதன் பிறகுதான் நீ சரீரத்தை சொல்லணும். சரீரம் வரணும்னாக்கா அதுல ஆத்மாவை அதிஷ்டானம் பண்ண முடியும். ஆத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேனாக்க அந்த அதிஷ்டானம் எப்படி உற்பத்தி வரும்? அதிஷ்டானம் இல்லாததுனால இது இதம் சரீரம், அது சரீரம், இது சரீரம், இது பிரமையினால வருது, பிராந்தியினால வருது, அஜ்ஞானத்தினால வருது அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? ஒன்னால முடியாது. அதனால நீ சத்தியமா ஒத்துக்கணும். இதை சத்தியமா நீ ஒத்துக்கலைன்னாக்க இது உண்மை அப்படின்னு ஒத்துக்கணும். ஆத்மாவை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னாக்க அப்போ மாத்தியமிக பௌத்தம் சொல்றானே. ஏன்னா மாத்தியமிக பௌத்தால அவ கண்டனம் பண்ணிருக்கா. அவ பிரம்மனையும் உண்மை, உண்மையான பிரம்மத்துல இவைகள்லாம் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றான். அவன் பிரம்மமும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு தான் மாத்தியமிக பௌத்தன். அதனால ஒண்ணுமே இல்லைன்னு அவன் சொன்னான். இவா என்ன சொன்னா அப்படின்னாக்க பிரம்ம மட்டும் இருக்கு, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னான். அதனால எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டியானாக்க அப்ப மாத்திரிக பட்சத்தில் நீ கண்டனம் பண்றியே, அது எப்படி வரும்? ஏன்னா ஆத்மாவே இல்லை, இல்லாத ஆத்மாவில சரீரம்னு பிராதிபாசிக்கிறது அப்படின்னு நீ சொன்ன. அதனால அதுவே மாத்திரிகம் சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால சர்வசூன்யவாதம் சொல்றான் மாத்திரிகன். அதை நீ ஒத்துட்டுதான் ஆயிடும். நீ ஒத்துட்டியானாக்க அப்போ உனக்கும் நீ வைதிகன்னு சொல்லிக்கிற, வேதத்தை ஒத்துக்கிறோம், பிரம்மத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கு இதுக்கும் என்ன பேதம்? அந்த மாத்திமிக பட்சத்துக்கும் உன் பட்சத்துக்கும் என்ன பேதம் இருக்குது? அதனால இது எல்லா சரீரங்களும் ஜீவனே அற்றது. ஜீவன் அற்றதுன்னு சொன்னா அது எப்படி விவகரிக்கிறது? அகம் பஷ்யாமி, அகம் ஜானாமி, அகம் சயனம் கரோமி அப்படின்லாம் சொல்றான் அவன். இப்போ அவன் ஆத்மாவே இல்லையே. இல்லாத ஆத்மாவானது நான் சாப்பிடுகிறேன், நான் உட்கார்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் தூங்குகிறேன், நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்லாம் எப்படி ஞானம் வந்தது அவனுக்கு? அதுவும் வரக்கூடாது. அதனால இத மாதிரி நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேனாக்கா எப்படியானால் அனைத்து சரீரங்களும் பொய்யோ, அனைத்து ஆத்மாக்களும் பொய்யோ, அந்த மாதிரி எந்த ஆத்மா உண்மைன்னு நீ சொல்றையோ, எது உண்மைன்னு நம்ம பாவிக்கிறோமோ அந்த ஆத்மாவும் பொய் தான். அந்த சரீரங்கள் அந்த ஆத்மாக்கள் மாதிரி, அதனால அந்த சரீரங்கள் மாதிரி இவனுடைய சரீரமும் பொய் தான். எல்லாமே பொய்யா போயிடுச்சுனாக்க எந்த சரீரத்துல எந்த ஆத்மாவாக பிரம்மம் இருக்கு? அதனால உன்னால நிரூபிக்கவே முடியாது. நிரூபிக்க முடிஞ்சாதான் இதுக்கு மோட்சம் வரும், இதுக்கு பந்தம் வரும், சம்சாரம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே உன்னால சொல்ல முடியாது. அதனால ஒரு சரீரம், ஒரு ஜீவன், அந்த ஜீவனும் கல்பிதன், பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. சரி, நாங்கதான் சுவாப்ன பதார்த்தம் சொன்னமே, சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் உண்மை கிடையாது, பொய்ன்னு சொன்னமே. யார் உனக்கு பொய்ன்னு சொன்னா? நம்ம சித்தாந்தத்தை யதார்த்தம்
சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாமதம். எல்லாம் உண்மையானதுதான் நம்ம சித்தாந்தத்துல. பொய்யிடுதே நம்ம சித்தாந்தம் எதுவும் கிடையாது. எல்லாம் உண்மையானது. ஏன்னா அது லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் உண்மையாதான் இருக்கு. அது அதனுடைய அவயவங்கள் இருக்கு. நேத்திய சொன்னோம். அதனால எல்லா வஸ்துக்களும் உண்மையா இருக்கு. அதனால சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் ஆச்சரியகரமானவைகள். எம்பெருமானுடைய ஆச்சரியமான மாயை சக்தி. அந்த சக்தியை கொண்டு அவன் சிருஷ்டிக்கிறான். தேவமாயே நிர்மிதா பிராட்டியை பத்தி சொல்லச்ச தேவமாய ஆச்சரியமா இருக்கணும். என்ன அற்புதமா இருக்காவோ அந்த அற்புதமா இருக்குது. அது மாதிரி அங்க இதுல வந்து சொல்லச்ச ஸ்வேதவராகம் அவதாரம் எடுத்துட்டு இருக்கிறோம். மகாவராகம் அனாயாசமா பூமியை வந்து அற்புதமா எழுந்துள்ள பண்ணிட்டா. அப்படியே பூதேவிய அனாயாசமா தன்னுடைய ஸ்வேதவராகம் தன்னுடைய கொம்புகள்னால அழகா திருப்பி கொடுத்து அதை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குது. அவைஷா மகிமா, என்ன ஆச்சரியகரமான உன்னுடைய சக்தி. நீ எப்படி இந்த மாதிரி எழுந்துள்ள பண்ற, எப்படி அந்த பூத்ராட்சியை காப்பாத்தின அப்படின்னுட்டு ஸ்தோத்திரம் பண்ற பிரகரணம் அது. அங்க எம்பெருமான் சொல்ற அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தாக்கா மாயை மகிமைங்கிறதுனா பொய் அப்படின்னா தவைஷா பிராந்தின்னு சொல்றோம். உன்னுடைய பிராந்தி எவ்வளவு நன்னா இருக்கு, உன்னுடைய அஜ்ஞானம் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலேயே தவைஷா மகிமா, உன்னுடைய மகிமை எவ்வளவு நன்னா இருக்கு தெரியுமா. வருஷகாவ கஷ்டப்படுற ஏன்னா பெருமானுடைய வைபவத்தை சொல்ற இடம் அது. அந்த இடத்துல போய் இது பொய்யானது, இது அஞ்ஞான கல்பிதமானது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால இதெல்லாம் உண்மையானது. பெருமானுடைய ஆச்சரியகரமான சக்தி இருக்கே அந்த மாயா சக்திக்கு ஆச்சரியம் அர்த்தம். ஆச்சரியவாஜிங்கிறது. அதனால இது பொய் இல்லை. அந்த ஆச்சரியமான சக்தியை கொண்டுதான் நம்ம வந்து கனவுல நமக்கு வர்ற பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறான்னுட்டு 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல 2ஆம் பாதம் முதல் அதிகரணம் சந்தியா அதிகரணம். அதுல சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் உண்மையானவைகள், அவைகள்லாம் எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுகின்றன. மாயா மாத்திரம் வந்து காஸ்மியன, முழுக்க முழுக்க மாயா மாத்திரம். ஆச்சரியமா இருக்குது. யாராலையும் அந்த மாதிரி சிருஷ்டிக்க முடியாது. ஏன்னா ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான்னு இங்க கேள்வி கேட்டான் பூர்வபக்ஷி. ஜீவன் சிருஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு சந்தோஷத்தானே சிருஷ்டிச்சுப்பான். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நல்லது வராங்க தானே நம்ம வந்து கனவு காணலாம்னு ஆசைப்படுவோம். கெடுதல் வந்ததுன்னா பயந்து எழுதுக்கிறோமா இல்லையா? பயந்து எழுதுக்கிறோம். விடவிடான்னு ஆடுறது எனக்கு நிறைய அனுபவம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதனால இது வந்து நமக்கு நல்லதுதான் நினைச்சுப்போம். அங்கேயே சூத்திரக்காரன் சொல்ற சூச்சகஸ்ரீ ஆச்சக்ஷதே தத்விதா அப்படின்னு சூத்திரம். அதுல என்ன சாய்க்கிறாருனாக்கா சகுன சாஸ்திர வேத்தாக்கள் இருக்காளே ஞானிகள்லாம் அவன் எல்லாம் சொல்றாரு. சொப்னத்துல ஒரு கன்னியா பொண்ணை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, சொர்ணத்தை பார்த்தான்னாக்கா அதெல்லாம் அவனுக்கு சுப சகுனம். அது அதே கோர முகத்தோட கூடினவன், கருப்பு பல்லோட கூடினவன், இதெல்லாம் குரங்க பாக்குறது, இதெல்லாம் பார்த்தான்னாக்கா அபியுதயம் வராது, நல்லது வராது. பிராட்டி சொல்றான் சுந்தரகாண்டத்தை. அப்படி பார்த்தாக்கா ராமகதையை சொல்றது வானரம், ஆச்சரியமான வானரம் வாயுபுத்திரன் அனுமான் அதை சொல்றதை கேட்டுட்டு பாக்குறான். பார்த்துட்டு நான் ராவணியே நினைச்சிட்டு இருக்கணும் எனக்கு கனவு. ஆனால் கனவுல குரங்க பார்த்தா அபியுதயம் வராது, நல்லது வராதுன்னு சொல்றா. ஆனா இந்த குரங்க பார்த்தாக்கா எனக்கு வந்து சந்தோஷம் வருது அப்படின்னு அங்க சொல்றா. இப்போ நமக்கு வந்து சுப சகுனங்கள் நாமளே சிருஷ்டிக்கிறதா இருந்தாக்கா நாமளே அது மாதிரி தானே சிருஷ்டிச்சுப்போம். நமக்கு எப்படி சுபசகுனங்கள் வருமோ அதனால நம்ம சிருஷ்டிச்சுப்போம். ஆனால் அப்படி இல்லை. அவாவாளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக அவாவா மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். ஆச்சரியகரமான சிருஷ்டி அது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் வந்து எல்லாம் உண்மைதான். சொப்னம் உண்மை, சொப்னத்துல வந்த பதார்த்தங்களும் உண்மை,
அந்த ஞானமும் உண்மை, அதை அனுபவிப்பவனும் உண்மை, அதை சிருஷ்டிப்பவனும் உண்மை, அவனுக்கு இருக்கிற சக்தியும் உண்மையானது. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்சே அப்படின்னு தான் இருக்கு. அதனால எல்லாம் உண்மையானது. உண்மையான ஒரு விஷயத்தை பொய்யானதுன்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்க சொல்ற இந்த வாதம் ஏக சரீரம் ஏக ஜீவன் அப்படின்ற வாதமானது தவறான வாதம் இது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். சாவித்யம் பிரம்ம ஜீவஹ சஜன பகுதனு நேதரே சந்தி ஜீவாஹ ஸ்வப்னான் ஏகஸ்ய லோகே பகுவித புருஷ அத்யாசவத் விஸ்வக்ருத்திஹ நேதः ப்ராக் கோபி முக்தः கேபி முக்தः ந பரமபி சது ப்ராப்ஸ்யதி ஸ்ரேயேகः மாயோக்தோ பந்தமோக்ஷோ இது ச மதம் அசத் சர்வமானோபரோதாத் அப்படின்னு சாதிக்கிறேன். சாவித்யம் பிரம்ம, இந்த அவித்யோட கூடின பிரம்மந்தான் ஜீவன். சாவித்யம் பிரம்ம ஜீவா, அதுதான் ஜீவன். ஜீவன்றது என்னன்னா பிரம்மன் தான். ஆனா அவித்யோட கூடின பிரம்மந்தான் ஜீவனா இருக்கு. அது சச்ச, அந்த ஜீவனம் பௌத்த அனுபவம், பல உடம்பு கிடையாது, பல சரீரமும் கிடையாது. அதனால இப்ப ஒரு ஜீவன் தான், பல சரீரங்கள் இல்லை. தனுன்னா உடம்பு, பகுத் அனுபவம், பல உடம்புகள் இல்லை அவனுக்கு. அதனால இதரே ஜீவாக ந சந்தி, ஜீவன்கள் ஜீவராசிகள்லாம் ஐயா பார்க்கணும், அத்தனை ஜீவராசிகளும் உண்மை இல்லை, பல ஜீவன்கள் கிடையாது, ஒரே ஒரு ஜீவன் தான், அது பிரம்மன் தான். அதுதான் ஜீவபாவத்தை அடைஞ்சிருக்குது. அது எப்படின்னாக்கா ஏகஸ்ய ஒத்தம்தான் லோகே, லோகத்துல சொப்னாது, சொப்னத்தினால சொப்னம் காண்றான். அப்ப எப்படி பாக்குறான்? பகுவித புருஷ அத்தியாசபத், பல புருஷர்களுடைய பிரமம் வந்தா இல்லையா? சொப்னத்துல பல புருஷன் வந்துட்டு போறான். அந்த பிரமத்தை நாம அனுபவிச்சுட்டுதான் இருப்போம். பல புருஷன்களும் பார்க்கிறோம் சொப்னத்துல, எத்தனையோ விதமான ஜீவராசிகள்லாம் நாம பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படி பிரமமாக உற்பத்தி ஆகுதோ அந்த மாதிரிதான் விஸ்வக்ருத்தி, ஒருத்தனுடைய சொப்னம் போன்ற நிலை, அந்த ஸ்திதியில தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது. அது மட்டுமா, இதற்கு இதற்கு முன்பாக இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சுவாமி தேசிகன் காலத்துல அது சாதிக்கிறார். பாஷ்யகார காலத்துல பாஷ்யகாரர் சாதிச்சார். இவன் நம்ம காலத்துல நம்ம சாதிக்கிறோம். பிற்காலத்துல அதே மாதிரி சாதிக்க போறான். எல்லாரும் இதற்கு இதுக்கு முன்பு கேபி எவருமே ந முக்தாக மோட்சத்தை அடையவே இல்லையவா. ஏன்னாக்க எல்லாமே பொய்யானவா தானே, எல்லாரும் பொய்யானவாதான். யாராவது ஒருத்தர் உண்மையா இருந்தான்னு சொல்லுங்க, உண்மையான ஒரு ஜீவனா இருந்தாக்க அவன் என்ன பண்றப்பான்? அவன் மோட்சத்தை வந்தாலும் இந்த பிரளயமே வந்திருப்போம், இந்த லோகமே இல்லாம போயிருக்கும். ஆனா அப்படி இல்லையே, லோகத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம், எல்லாரும் சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அவளும் பொய், நாமளும் பொய். அதனால யாருமே மோட்சத்தை அடையல. அது மட்டும் இல்ல, பரமப்பின பரம், இதுக்கப்புறம் இதுவரையும் அடையல, இனிமேலும் அடைய போறது இல்லை. சரி அப்படின்னாக்க சது, யாரு இந்த மாதிரி ஜீவன்களை கல்பிக்கிறாளோ அல்லது எதனால இந்த ஜீவராசிகள்லாம் கல்பிக்கப்பட்டாளோ, அதை யாரு கற்பிக்கிறாளோ, கற்பிக்கிறது யாரு? பரமாத்மா தானே. அந்த பிரம்மஸ்வரூபமான ஒரு ஜீவன் தான், அவன்தான் ஸ்ரேயக. ஸ்ரேயகன்னாக்க அவன் வசந்ததுன்னு அர்த்தம், வசந்த புருஷார்த்தம். அது எது? மோட்சம். அத பிராப்ஸ்யதி, அடைய போறான்.
அதனால இது பரியந்தம் யாரும் அடையல, இதுக்கு அப்புறமும் யாரும் அடைய போறது இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தன் தான் அடையவான். அவன் யார் மோட்சத்தை அடைவான்னாக்க இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சவன். இந்த மாதிரி அஜ்ஞான கல்பிதங்கள் எல்லாம் காரணமா இருக்கிறவன். அஜ்ஞான கல்பனங்களுக்கு காரணமா யார் இருக்கானோ அந்த பரமாத்மா அவன் தான் அடைய போறான். அதனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த சரீர சம்பந்தமே சத்தியம் இல்லை, உண்மையானது கிடையாது. அதனாலதான் பந்த மோட்சம். சரீர சம்பந்தமும் உண்மை இல்லை, அதனால அந்த சரீரத்துல இருந்து விடுபடுறது அப்படின்னு சொல்றமே மோட்சம், அதுவும் உண்மை இல்லை. அதனால அவைகள்லாம் என்னன்னா மாயோத்தம், மாயினால உற்பத்தி பண்ணப்பட்டது. அஜ்ஞானத்தினால உத்தம்னா உற்பத்தி பண்ணப்பட்டது, கற்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கற்பிக்கப்பட்டது அவித்யினால்தான் அதெல்லாம் அதே தவிர்த்து உண்மையிலேயே இல்லவே இல்லை. இல்லாத இந்த உலகம், இல்லாத ஜீவராசிகள், இல்லாத சரீரங்கள், இல்லாத லோக விவகாரங்கள், அது அனைத்தும் அஜ்ஞான பாதிதமான பிரம்மத்தினால கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி கல்பிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமே எல்லாம் உண்மை இல்லை. ஆக பிரம்ம ஒண்டிதான் இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு அவித்தியினால ஜீவனா வர்ற ஒரு இது வந்துடுத்து, நிலம் வந்துடுத்து, அதுக்கு ஒண்டி உடம்பு இருக்கு. அந்த பிரம்மமானது எப்ப மோட்சத்தடையுமோ அதுக்கு ஒண்டிதான் மோட்சம். வேற எப்போ இந்த பிரளயம் அடையாது. அப்படியே பொய்யாகவே இதை அனுவர்த்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவ சொல்றாரு. இது மதம். இந்த மதமும் போன ஸ்லோகத்துல அநேக சரீரங்கள் ஏக ஜீவவாதம், இங்க எப்படி அப்படின்னாக்க ஏக சரீரம் ஏக ஜீவன். இந்த மதமும் அசத்து. அசத்து இதுவும் சரியில்லை. ஏன்? சர்வமான உபரோதாது, அனைத்து பிரமாணங்களுக்கும் விரோதமா இருக்கிறதுனால ஒரு பிரமாணம் கூட உங்க சித்தாந்தத்துல கிடையாது. ஒரு பிரமாணத்தை கூட இங்க காமிக்க முடியாது. அதனால இந்த நீங்க சொல்லக்கூடிய ஏக சரீர ஏக ஜீவவாதம் அது தவறான வாதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால கண்டிக்கப்படுகிறது. இப்போ ஸ்லோகத்தையும் சேர்த்துள்ளோம். சாவித்யம் பிரம்ம ஜீவஹ சஜன பகுதனோ நேதரே சந்தி ஜீவாஹ ஸ்வப்னா ஏகஸ்ய லோகே பகுவித புருஷ அத்யாசவது விஸ்வப்ரப்திஹி நேதः ப்ராக் கேபி முக்தாः ந பரமபி சது ப்ராப்ஸ்யதி ஸ்ரேய ஏகः மாயோத்தோ பந்த மோக்ஷோ இது ஜமதம் அசத் சர்வமானோ பரோதாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி